வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டயட் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கோம். வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி இந்த தோசையில் நம்ம அரிசின்னு எதுவுமே சேர்க்கவே கிடையாது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு வந்து உங்களை ரீச் பண்ணும். அப்படி ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஹெல்த்தியான தோசை அரிசியே இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு our சேனல் குக் வித் சுஜி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு சோளம் எடுத்துருக்கோங்க. வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கோம். இல்லை நீங்கள் சிகப்பு சோளம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சிகப்பு சோளம் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லது. அடுத்ததாக ஒரு கப் அளவு சோளத்துக்கு அரை கப் அளவுக்கு நம்ம இங்கே உளுந்து எடுத்திருக்கோம். என்னடா இது உளுந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க, இது கருப்பு உளுந்து தான், முழு உளுந்தாக எடுத்திருக்கோம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் இதோட சேர்த்திக்கலாங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போல் கருப்பு உளுந்து கிடைக்கல, அப்படி எனக்கு இந்த கருப்பு உளுந்து பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதே அளவில் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். முழு உளுந்து வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதுவும் எடுத்துக்கலாம். நான் ஏன் இது போல் எடுத்திருக்கேன்னா இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நமக்கு ஃபைபரும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்கிற ஒரு நப்பாசையில் தான் நான் எடுத்திருக்கேன். அப்படின்னு சொல்லலைங்க, ரொம்பவே ஹெல்த்தியானது உண்மையாகவே. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 3 தடவை போல் நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் போல் ஊறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முழு உளுந்து வந்து நம்ம நார்மல் வெள்ளை உளுந்து போல் டக்கு நல்லா ஊறாது, இது கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால ஒரு 8 மணி நேரம் போல் ஊறட்டும். நான் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் தான் இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஊறியாச்சு பாருங்கள், நல்லா நமக்கு உளுந்தெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம அரைக்க எடுத்துக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம காலையில் ஊற வச்சோம், இப்போ மதியானம்லேருந்து ஒரு ஈவினிங் டைமில் தான் நான் இப்போ வந்து இதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் சொன்னது போல் இதோட தோலோடு சேர்க்கும்போது உங்களுக்கு கலர் மாறிடுமோ அப்படின்னெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நமக்கு கலரெல்லாம் ஒன்றும் மாறாது, நல்லாவே இருக்கும் தோசை. பொதுவாகவே நம்ம இட்லிக்குமே ஆட்டும்போது இது போல் முழு உளுந்து சேர்த்து ஆட்டணுன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இல்லை தோசை மட்டும்தான் ஊற்ற முடியுமா அப்படின்னுலாம் நினைக்க வேணாங்க. இதில் நமக்கு இட்லி கூட ஊற்றி எடுக்கலாம். ஆனால் இதை இப்போ உடனே அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இப்போ இது வந்து கொஞ்சம் புளிக்கட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் காலையில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஆட்டியிருக்கேன். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சிடலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்திருக்கேன், நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு சேர்த்து கலந்து வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாங்க. நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம தோசையும் இட்லியும் எப்படி வாக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள், நல்லா பொங்கி கரெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். நீங்கள் வந்து காலையில் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் உப்பு சேர்த்தி ரொம்ப பீட் பண்ணி நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சுன்னா நம்ம இட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நைட்டே நீங்கள் உப்பு சேர்த்தி கலந்தே வச்சுடுங்க, தப்பு கிடையாது. இப்போ இது பொங்கி இருக்குது, இது லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம முதல் இட்லி ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம தோசைக்கு மாவு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஒரு இட்லி பிளேட்டில் நம்ம ஒரு 5 இட்லி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக நான் ஊற்ற கிடையாது. அப்போ ஃபுல்லாகவே இட்லி ஊற்றிட்டோன்னா நமக்கு தோசை வாக்க முடியாது. அதனால் ஒரு 5 இட்லி அளவுக்கு மட்டும் நான் இங்கே ஊற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். இந்த சோள தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. நான் சொன்னது போல் நம்ம அரிசி எதுவும் சேர்க்கலையே, உளுந்து மட்டும் இது போல் சேர்த்து இருக்கோமே, அதனால் இட்லி சாஃப்டாக இருக்குமா இருக்காதா, அதே போல் தோசை நல்லா கிறிஸ்பியாக வருமா வராதா அப்படின்லாம் பயப்பட வேணாம். நான் இங்கே தண்ணி வந்து கொதிக்காமல் அப்படியே உங்களுக்கு வீடியோக்காக காட்டியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இட்லி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு சட்னி, என்ன சட்னினா ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. நம்ம இட்லி வேகிறக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை வாக்கும்போது கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. இங்கே நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு
முழு உளுந்து சேர்த்திருக்கோம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப கருக்க விடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு இட்லிக்கும் தோசைக்கும் ரெண்டுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 2 பல் பூண்டும் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாவும் சேர்த்திக்கலாங்க. நான் இங்கே ஒரு 4 மிளகா அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்க, நீங்கள் வாங்கி வச்சுருக்க மிளகாய் எந்த அளவுக்கு காரம்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு மிளகாவும் ஒவ்வொரு காரம் இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த போல் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் நான் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்திக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் வந்து 4 நல்லா கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதோடு சேர்த்திக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக வந்து நான் இதோட உப்பு சேர்த்திக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு கூட இப்போவே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்திடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா குக்காக இருக்கும். ஓவராக குக் பண்ண வேணாம். அடுத்ததாக இதை மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு தாளிப்பு, அதாவது கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையில் போட்டு தாளித்து கொட்டிட்டு அவ்வளோதாங்க, சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இங்கே தோசை கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை மாவு ஊற்றி நல்லா சூப்பரான கிறிஸ்பியான சோள தோசை வார்த்து எடுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக சாஃப்டாக நல்லா திரட்ட வருது. நம்ம நம்பவே மாட்டோம் இதில் அரிசி சேர்க்கலையே, என்னடா இது இந்த அளவுக்கு சன்னமாக வருமா அப்படின்னு. அந்தளவுக்கு உண்மையாகவே சூப்பராக தாங்க இருக்கும் தோசை. சாப்பிட்றதுக்கும் அதே போல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நார்மலாக நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா வெள்ளை தோசை, அதுபோல் ஃப்ளேமை ஹை பண்ணாமல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து குக் பண்ணிங்க அப்படின்னா தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா நம்ம ஹோட்டல்லலாம் வாங்குகிற மாதிரி நல்லா பேப்பர் ரோஸ்டாட்டவே நல்லா சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டயட்டுன்னு கூட சொல்லலாம், நம்ம வெயிட் லாஸுக்கு டயட்டுக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கார சட்னி, தேங்காய் சட்னியோடலாம், இல்லாட்டி புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னியோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. இட்லியும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இட்லி பார்த்திங்கன்னா எடுத்ததும் உடனே நம்ம சர்வ் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணோன்னா கையிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா பாருங்கள், நல்லா பூ மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்கும், சாஃப்டாகவே இருக்கும், ப்ளஃபியாகவே தோசையும் இட்லியும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க. நம்ம செய்த இந்த ஸ்வீட்டான ரெசிபி, அதாவது நம்ம டயட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சோள தோசை ரெசிபி, ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் அரிசி சேர்க்கலை, அதனால் அப்படி சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவும் இந்த ரெசிபியும் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட அபிப்பிராயங்களை போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.